ஆனா, இப்போ அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய ஒரு புதியவர்கள் வந்து கமலஹாசனாக இருக்கட்டும், திரு விஜயாக இருக்கட்டும், எம்ஜிஆரை மையப்படுத்தி தான் அவங்களுடைய நகர்வுகள்லாம் இருக்கு. எம்ஜிஆர் போல நான் வந்து ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர் போல இருப்பேன் அப்படிங்கிற மாரி நான் கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர் இந்த மாரி ஒரு ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. இது வந்து எம்ஜிஆரை அவருடைய வாக்குகளை பெறுவதற்காகவா? இல்ல எம்ஜிஆர் என்ற ஆளுமையை மையப்படுத்துவதற்காக அப்படி பண்றாங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல முதல் கிடையாது. நான் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி என்பது வந்து இப்போ இப்போ ஒரு 50, 45க்கு மேல இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த எம்ஜிஆருடைய நினைவு நாஸ்டால்ஜியான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. இந்த பழைய நெனப்பு அதெல்லாம் இருக்கும். எனக்கே 60க்கு மேல ஆயிடுச்சு. அப்ப எனக்கே வந்து எம்ஜிஆர நான் ஒரு 4, 5 தடவ தொலைவில இருந்து பார்த்துருக்கிறேன். அவ்வளோதான் தெரியும். அப்போ அவருடைய வாக்கு வங்கி என்பது வந்து மறைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. ஆனால் அவருக்கு இருக்கிற பிம்பம் என்பது அவர் வந்து மக்களை சார்ந்த ஒரு ஆட்சி நடத்தினாருன்ட்டு ஒரு ஒரு எண்ணம் இருக்கு எல்லாருக்கும். அப்புறம் அவருடைய காலத்துல தான் மக்கள் நல திட்டங்கள் வந்துச்சு. அதாவது உங்களுக்கு இந்த சத்துணவு திட்டம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து இலவச காலடி, இலவச பல்பொடி, இலவச புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் பள்ளி மாணவர்களுக்கு, இலவச சீருடை. சேலை, ம். இலவச வேட்டி ம். இதெல்லாம் அவருடைய காலத்துல வந்தது. அ பல மாற்றங்களை அவர் செய்தார். அவர் போட்ட அவர் அமைத்த அந்த கட்டமைத்த ஒரு அடித்தளம் தான் 80களில் ம். உங்களுக்கு இன்னைக்கு இத்தனை பொறியியல் கல்லூரிகளாக 500 சில்ற பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. அதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஒரு 10, 20% ரொம்ப தரமான கல்லூரிகளா இருக்கு. ம். இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் 32 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ம். தனியார் வசம் இருக்கு பல கல்லூரிகள். அவை தரம் உயர்ந்த கல்லூரிகளாக இருக்கின்றன. பாலிடெக்னிக்குகள் இருக்கு. அதுக்கப்புறம் பல் மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. இந்த ஒரு 2வது கட்ட புரட்சியை, தொழில் முறை கல்வி புரட்சியை செய்தவர் வந்து அவர். உயர்நிலை கல்வியை ஆமாமா. கொண்டு வந்தவர். அதாவது அடிப்படை கல்விக்கு ஒரு ஒரு புரட்சிக்கு அந்த புரட்சியை செய்தவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னா, ம். எம்ஜிஆர் இந்த புரட்சியை செய்தவர். அதனால அவருடைய அ அ சாராய ஆலை அதிபர்களையும் எம்ஜிஆர் உருவாக்கினார் அப்படின்றத நீங்க விட்டுட்டீங்கன்னா, ம். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலும் ம். ஊழல் அதெல்லாம் இருந்தது அப்படின்றதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்கன்னா, அவர் செய்திருக்கிற பல நல்ல சமூக நல திட்டங்கள், ம். இப்போ கிராம மணியக்காரர்கள், கிராம அ அ அவங்க பேர் தலையாரிகள், சரியா இவங்கள அத்தன பேரையும் ஒரு 22,000 பேர அது வந்து பரம்பரையா வர ஒரு பதவி. ம். அவர்கள வீட்டுக்கு அனுப்பிட்டார்.